சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு மனோஜை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பாரு ஏண்டா பணம் பணம் சொத்து சொத்துனே இப்படி அலைஞ்சிட்ருக்கு, உன்னுடைய பேராசை தாண்டா உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி. முத்து வந்து மனோஜை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனை அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ போயிட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, எனக்கு அவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டுருக்கு. சரி பாட்டியோட வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லவும், ஆனால் பாட்டிக்கிட்ட எப்படி கேட்குறது? ஒருவேளை அப்பா அங்கே போகாமல் இருந்திருந்தா அப்போ என்ன பண்ணுறது? ஒருவேளை பரசுராம அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும் பாட்டிக்கிட்ட நாசுக்காக பேசி விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் ஒரே ஒரு வருத்தம், உங்கள் எல்லாரையும் பார்க்க முடியலன்ற வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னுடைய வலது கண்ணை வேறு துடிச்சிக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ பாட்டி, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்க போது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ரொம்ப நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மா உங்கள் மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமாவுக்கு என்ன, மாமாவும் ரொம்ப நல்லா இருக்காரு, மாமாவை நான் டைம் டு டைமுக்கு மாத்திரை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அப்படின்னா மாமா அங்கேயும் போலியான்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.